ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்டேயே ₹1,00,00,000 இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்கிறீங்களா? இப்போது யாருக்குமே இங்கே நிறைவுங்கிற திருப்திங்கிறது யாருக்குமே வரப்போகிறதில்ல. எப்போவுமே நமக்கு இது இல்லை, அதாவது இல்லாத பற்றி தான் நம்ம யோசிக்கவே தவிர இருக்கிறத பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்கிறது கிடையாது. ஐயோ சரி, நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கணுமே, நம்ம கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்குமே, வீடு சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும், பைக் இல்லையே, நமக்கு சைக்கிள் தான் இருக்குது. பைக் இருக்கிறவங்களுக்கு ஐயோ நம்ம கார் இருந்தால் நல்லா இருக்குமே, கார் இருக்கவங்களுக்கு பென்ஸ் கார் வேணுமே, பென்ஸ் கார் இருந்தாலுமே ஐயோ அப்போ நமக்கு ஏரோப்ளேனில் நமக்கு ஒரு தனியாக ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினா என்ன, இந்த மாதிரி ஆசைகள்ங்கிறது அதுக்கு இதே கிடையாது. ஆசைகளுக்கு வரம்பே இல்லாமல் இருக்கிறது தான் ஆசை. ஆனால் அதில் மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போது அந்த ஆசைக்காக நம்மளோட சந்தோஷத்தை இழக்கக்கூடாது, தெரியுமா? அப்போது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும்னா, அப்போது இல்லாததுக்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் நான் சொல்ல வரல. ஆனால் இருக்கிறதையும் சந்தோஷமாக அனுபவிக்க பழகணும். அடுத்தவங்கள பார்த்து எனக்கு அவங்ககிட்ட அது இருக்குது என்கிட்ட இல்லைங்கிற ஏக்கம் இல்லாமல், என்கிட்ட இது இருக்குது, இன்னும் நான் எனக்கு அதிகம் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் உங்கள் வளர்ச்சி பாதைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியமும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியத்துவம் கூட சரி. அதனால் எப்போவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இந்த ₹1,00,00,000 அப்படிங்கிறது உங்களோட ஆரோக்கியமான உடம்பை தான் நான் சொன்னேன். அந்த ஆரோக்கியமான உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்போவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க, இல்லாத பற்றி ஏக்கப்படாதீங்க. உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச பேர் 4 பேர் இருப்பாங்க, ஆனால் பிடிக்காத பேர் 4,00,000 பேர் இருப்பாங்க. இப்போ 4,00,000 பேருக்கு நம்மளை பிடிக்கலையேங்கிற ஏக்கத்தோடு வாழ்கிறத விட, அந்த பிடிச்ச 4 பேருக்கு சந்தோஷமாக அவங்க கூட வாழ்ந்தாலே போதும், வாழ்க்கை அழகாக இருக்கும். ஸோ வாழ்க்கையை அழகாக வாழ பழகுங்க. எந்த ஒரு போட்டி பொறாமையோடு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச லட்சியத்தோடு வாழ முன்னேற பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, என்னடா இந்த மாதிரி பேசுகிறதால நாங்கள் திருந்த போகிறோன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ டாப்பிக்கில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.